எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வார டாபிக் அபவுட் இம்ப்ரெஸிங் அதர்ஸ். பொதுவாக நெவர் ட்ரை டு இம்ப்ரெஸ் அதர்ஸ்ன்றதை நம்ம நிறைய இடங்களில் படித்தோம் கேட்டும் இருப்போம். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு இன்னர் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இது நம்மளுக்கு தெரியும் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம ஒரு அதுலேருந்து ஃப்ளக்சுவேட் ஆகி நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்மளை அறியாமல் ஒரு கில்ட் ஃபேஸ்க்குள்ளே உள்ளே போய் மற்றவர்களுக்காக வாழும் தன்மை அந்த கில்ட்டின் காரணமாக செய்ய முயற்சி செய்வோம். இது அனதர் டீவியேஷன் ஆஃப் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன ட்ரை பண்ணாலும், அதாவது இப்போ நம்மளை விட வயதில் மூத்தவர்கள் இடையே இதை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களோட அனுபவத்தினாலையும் அவங்களுடைய வயதின் காரணமாகவும் அவங்க ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஒரு ஃபால்செட்டோ மோடில் தான் இருக்கோன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒன்ஸ் அன் இம்ப்ரெஷன் ஆல்வேஸ் அன் இம்ப்ரெஷன்ன்ற மாதிரி இந்த பெரியவர்களிடையே அந்த தன்மை மாறாது. நம்மளை பற்றி அவங்க ஒன்ஸ் அதை கிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம யாரோ அவங்க மனதில் அதுதான் கடைசி வரைக்கும். நம்ம நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் பெரியவர்கள் வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு அதை அணுகுவாங்க எப்போவுமே. பொதுவாக பெரியவர்களிடையும் அதிகமாக வயதுற்றவங்களாக இருந்தால் அவங்க இடையும் மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்கள இக்னோர் பண்ணிடுவோம். இப்போ நடுத்தர வயதில் இருப்பவர்கள், அதாவது இன்லாஸ், இன்னும் ப்ரிசைஸ் சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு இன்லாஸுமே அவங்களுக்குன்னு ஒரு கணிப்பு வந்துருச்சு அப்படின்னா, அந்த கணிப்பை அவங்க நம்ம மேபி ஒரு விஷயத்த செய்யும்போது ஓகே நல்லா செய்கிறாங்க, அவ்வளோதான் அவங்களோட மேக்ஸிமம் ரியாக்ஷனாக இருக்குமே தவிர, அதை தாண்டி நம்மளால் இம்ப்ரெஸ் செய்யப்பட்டு நம்மளை ரொம்ப ஆகும்னு நினச்சிக்கிறதுக்கு யாருக்குமே இங்கே டைமும் இல்லை. அட் த சேம் டைம் அதை நோக்கி அவர்களுடைய வாழ்க்கையும் இல்லை. இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதுவே ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே அப்படின்னா, அங்கேயும் நம்ம ஒரு விஷயத்தை மற்றவர்களை இம்ப்ரெஸ் செய்யும் வண்ணமாக அதை செய்ய ஆரம்பித்தோமே ஆனால் அதில் கண்டிப்பாக ஒரு சோலோ ஒரு லைஃபோ இருக்காது. எங்கே சோலும் லைஃபும் இல்லையோ அங்கே ஹானஸ்டி கண்டிப்பாக இருக்காது. ஹானஸ்ட் இல்லாத விஷயம் நம்மளால் செய்யும்போது இன்னும் மேலும் மேலும் அதால் தப்பு தான் நம்ம செய்ய முனைப்படுவோம். ஸோ அதனால் என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதோ, நம்ம யாரோ நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாவே அதுவே நம்ம மேலே ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக அமையுமே தவிர, இப்படி சொல்லலாம், நம்ம ஸ்வீட்டாக இம்ப்ரெசிவாக இருக்க ட்ரை பண்ணுறப்போ அது ஒரு ஃபெயிலியர் தான். வெரஸ் ப்ரூட்டலி ஹானஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம ஒரு மதிக்கத்தக்க ஒரு பர்சனாக மற்றவர்கள் மனசில் நிலையாக உட்காருவோம். ஸோ ப்ரூட்டல் ஹானஸ்டி வில் ஆல்வேஸ் பி ரிவார்டட். அதனால் நம்மளுக்கு என்ன வருமோ, நம்ம யாரோ, நம்மளால் என்ன இயலுமோ அதை நம்மளோட கண்ணோட்டத்திலிருந்து சரி என்ற பட்சத்தில் எத்திக்கலாகவும் லீகலாகவும் கரெக்டாகவும் தார்மீகமாகவும் அது நம்மளுக்கு தெரிஞ்சது முடிஞ்சது அப்படின்னா அதை மட்டுமே கரெக்டான ஒரு ஹார்ட் ஒர்க்கோட ஃபோக்கஸோடு செஞ்சுட்டே வந்தோம்னா நம்மளோட எல்லா இடங்களிலும் அதற்கான நம்மளோட எல்லா ரிலேஷன்ஷிப்ஸுமே இன்டாக்ட் ஆகும். நம்ம மேலே மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய மதிப்பு, நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட்ன்றது தன்னால் நம்ம இடையே சேரும். இன்னும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.